கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். பின்வாங்கி போவதிலும் பிறகு தேவனுடைய கருணையினால் மீட்கப்படுவதுமே நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் அடிக்கடி நடந்த சம்பவங்கள். பெரிய எதிர்பார்ப்புடனும் உயர்ந்த நம்பிக்கையுடனும் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசித்தார்கள். உயர்வான வாழ்க்கை வாழ்வார்கள், தேசத்தில் வெற்றி பெற்றவர்களாய் இருப்பார்கள் என நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்கள் நிலை அப்படி இருக்கவில்லை. திரும்ப திரும்ப தோல்வியை சந்திக்கிறவர்களாக பரிதாபமாக வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் மக்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நியாயாதிபதிகளை அனுப்புவார். அவர்களை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார் தேவன். அப்படியாக தேவன் 14 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் நியாயாதிபதியாக அனுப்பினார். அவர்களை ஒவ்வொருவராக இப்போது பார்க்கலாம். முதல் நியாயாதிபதி ஒத்தினியே. இவர் போரை வென்று காலேபின் மகளை அக்சாலை திருமணம் செய்து கொண்டார். இவர் காலேபின் தம்பி மகன்.